ஆக்சுவலி இந்த டாப்பிக்கில் நான் ரொம்ப நாளாக பேசணும்னு எழுதி வச்சுட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு தான் அந்த டாபிக் பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் எனக்கு வந்து செட் ஆச்சு. எப்பயுமே வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து விஜே சித்து விலாக்ஸில் வந்து சித்து வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி நேற்று அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் நிறைய எனக்கு இது இருந்தது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எனக்கு அந்த வீடியோவில் இருந்தது. ஆனால் அதில் வந்து அவர் வந்து சித்து வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து பாஸ்டோட கம்பேர் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருப்பாரு. அதை பற்றி தான் நான் பேசணுன்னு இருக்கேன். அந்த வீடியோ, அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் மட்டும் பார்க்கலாமா? பார்த்துட்டு வாங்க. சார், ஒரு காலத்துல இந்த பார்லேஜி பிஸ்கெட்டு 2 ரூபா இருந்தது, அதுக்கப்புறம் 2.50, அதுக்கப்புறம் 3. அப்ப வந்து இந்த மாதிரி கவர்ல இருக்காது, ஒரு மாதிரி சாணி பேப்பர் மாதிரி ஒரு கவர்ல இருக்கும், பேப்பர்ல இருக்கும். ஆனா ஆமா, அந்த கிளிப்பிங் தான். சரி, இவர் பார்லேஜி பிஸ்கெட்டை வச்சு சொல்லியிருக்காரு. அவர் குறைஞ்சதை பத்தி பேசுறாரு. அந்த குறைஞ்சதை நம்ம எப்படி நோட்டீஸ் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I am singing the rain. I want more in the rain. நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு 1 வயசுன்னு வச்சுப்போம். நம்ம அந்த பையனை டெய்லி பார்ப்போம். ஸோ அந்த பையன் வளர்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா 1 வயசுல அவனோட பெரியப்பா வந்து அவனை பார்த்துட்டு போயிருப்பாரு. 3 வயசுல தான் அவர் வருவார். அப்ப பார்த்தா அவருக்கு அந்த பையன் சடனா வளர்ந்த மாதிரி இருக்கும். கேட்டிருக்கீங்களா? சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து, பா குழந்தை ரொம்ப வளர்ந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஏன் நம்மளுக்கு தெரியல? ஏன்னா நம்ம டெய்லி பார்க்குறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நிறைய கம்பெனிஸ் நம்மளோட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்? எஸ். Then a company reduces its size or quantity gradually. எப்போ ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்டோட அளவையும் குவான்டிட்டியும் குறைக்கிறாங்களோ அதுதான் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்பெஷல் கிளாஸ் அப்போ எங்கள் அம்மா எனக்கு 5 ரூபாய் கொடுப்பாங்க. 5 ரூபாய்க்கு 7 பிஸ்கெட் வரும், மேரிகோல்டு. ஓகேவா? அப்போ அந்த மேரிகோல்டோட சைஸ் வந்து 2-4 வளையல் சைஸுக்கு இருக்கும். ஓகேவா? அந்த வளையல் சைஸ்ல இருக்கிற அந்த மேரிகோல்டு பிஸ்கெட்டை ஒரு நாள் நான் சாப்பிடாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப எங்க அப்பா சொன்னாரு, இது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குமே, எத்தனை பிஸ்கெட் இருக்கு பேக்கெட்ல அப்படின்னாரு. 7 அப்படின்னு. அவரு முதல்ல அந்த சின்ன பேக்கெட் வாங்கும்போது 9 பிஸ்கெட் இருக்குமா. ஓகேவா? இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மேரிகோல்டு பிஸ்கெட் 5 ரூபாய் பேக்கெட் வாங்கினேன். எனக்கு 6 பிஸ்கெட் இருந்தது. 6 பிஸ்கெட்டோட சைஸுமே ரொம்ப கம்மி. நீங்க இதை வந்து விஜய் சித்து சொன்ன பார்லேஜி பிஸ்கெட்டா இருக்கட்டும், அவர் காமிக்கிற பார்லேஜி பிஸ்கெட்ல வந்து 6 பிஸ்கெட்டோ 7 பிஸ்கெட்டோ சைஸ் கம்மியா இருக்கும். ஆனா அதே காஸ்ட்டுக்கு அவர் வந்து கீழே இமேஜ் போட்டிருப்பாரு. அந்த இமேஜ் உள்ள இருக்கிற பேக்கெட்ல வந்து 10 இருக்கும், நல்லா பெருசா இருக்கும். டிக்கெட் மில்க் பிக்கீஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. என்னென்னலாம் வந்து இந்த மாதிரி குறையும் அப்படின்னா, சாக்லேட்ல பார்ஸ் 5 இருக்கிற இடத்துல 3 பார் தான் இருக்கும், 4 தான் இருக்கும். அதுக்கப்புறம் லிக்விட் ட்ரிங்க்ஸ், நம்ம பாட்டில் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம்ல அதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம வாங்குற சிப்ஸ் பேக்கெட், ஆல்ரெடி நம்ம வாங்குற பாதி பேக்கெட்ல வந்து காத்து தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னும் கம்மியா தான் இருக்கும். சரி, இப்போ நான் 3 ஐட்டம் சொல்றேன். வேற என்னென்ன ஐட்டத்துலலாம் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. பாய்.